வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணிப் பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்று மே மாதம் 32வது சனிக்கிழமை அற்புதமான பட்டிமன்றம். மாலை 5 மணியளவில் குரு பயிற்சி பலன்கள். இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் ME அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். கடகராசியின் பொது பலன்கள். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு, குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி பகல் 1:19 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மிருகசீடம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாகின்றார். திருக்கணித பிரகாரம் 14/5/2025 காலை 9 மணி அளவில் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் செய்யும் குரு பகவானவர் கடகத்தில் அவர் குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் பகவான் நீசம் பெறுகிறார். நவகிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வமான சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு. நவகிரகங்களில் அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எவ்வித பாதிப்பும் இல்லாத தனிப்பெருமையுடன் திகழும் குரு 33 தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு. வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளார். வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்பவர். உலக புகழ் பெற்ற மேதைகள், பிரம்மத்தை அறிஞ ஞானிகள், இறைவனின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர் ஜனனகால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் பலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களே பசுக்களுக்கு அதிபதியான கிரகம் இதுவரை. ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுபபார்வையினால் போகிவிடும் சக்தி கொண்டவர். தாய்நாட்டின் நலனுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை காண முடியும். ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடத்தும் முதலாளிகள், பிரதிஷ்டி பெற்ற சீதஸ்தல பாக்கியங்கள் ஆகியவற்றை பெறுவார்கள். களத்திர தானத்தில் குரு பகவானின் சுபபார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தையும் கிடைக்கும். பணத்தாலும் பதவிகளாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதிகளை மன நிறைவை அளிக்கும் வகையில் குரு பகவான் மட்டுமே கொடுக்க முடியும். ஜனனகால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூவரும் நட்பு கிரகங்கள். சுக்கிரனும் புதனும் பகை கிரகங்கள். சுக்கிரன் புதன் வீட்டில் குரு பகவான் பகையாக உள்ளார். ஜாதகத்தில் தனுசு, மீனம் ஆகிய 2 குரு பகவானுக்கு ஆட்சி வீடுகளாகும். கடகராசி உச்ச வீடாகும். மகர ராசி நீச்ச வீடாகும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் தரத்தையும் எடை போடுவதற்கு குரு பகவானின் நிலை பெரிதும் உதவுகிறது. ஓர் இளைஞனின் ஜாதகத்தில் களத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து விட்டால் அல்லது அந்த ராசி குருவினால் பார்க்கப்பட்டாலும் சிறந்த கன்னிகை மனைவியாக அமைவார். அதுபோன்று கன்னிகை ஜாதகத்தில் களத்திரஸ்தானத்தில் அல்லது மாங்கல்ய ஸ்தானத்தில் அமைந்திருப்பின் ஒழுக்கம், நீண்ட ஆயுள் கொண்ட கணவர் அமைவார் என ஜோதிட ரத்னாகரம் என்னும் நூல் கூறுகின்றது. நாம் இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4
ஆயில்யம் 1 2 4 சொந்தக்காரராக ஆவார். குரு பார்க்க கோடி குற்றம் விலகும். குரு பகவானின் நட்சத்திரம் விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இவருடைய ஆண்டுகள் 16 வருடங்கள் ஆகும். குரு பகவான் பார்க்க கோடி குற்றங்கள் விலகும். குரு பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு, குரு கடகத்திற்கு 12ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். இந்த குருவால் விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு விரயஸ்தானத்தில் பயிற்சியாகிறார். சில காலங்கள் விரயஸ்தானமாகவும், சில காலங்கள் ஸ்தம்பனமாகவும், சில காலங்கள் கடகத்தில் அதிசாரமாகவும் வக்ரம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் மிகுந்த யோகத்தை தருவார். வருமானங்கள் நன்றாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் படிப்படியாக குறையும். உடல்நலத்தில் கவனம் நன்றாக இருப்பார்கள். கும்பத்தில் சனி ராகு இணைந்திருப்பது குரு பகவான் பார்வையால் ஆயுள் ஆரோக்கியத்தை தரும். நிரந்தர நோய்க்காக சிகிச்சை எடுத்து வருபவர்கள் நோயாளிகளின் நன்றாக குணமாகி விடுவார்கள். கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் இதுநாள் வரை அமையாதவர்களுக்கு வீடு வாங்கும் யோகமும், வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும், வீடு கட்டும் அமைப்பும் உருவாகும். குரு பகவானின் 7ஆம் பார்வை கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் நோயினால் சஞ்சரித்தவர்களும், கடனால் இருந்தவர்களும், எதிரியின் தொல்லையால் இருந்தவர்களுக்கும் இனிமேல் நோயில் இருந்து விலகி கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் இருப்பவர்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றி, வீரிய விஜய ஜெயஸ்தானம் வரும் நேரம் இது. குரு பகவானின் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால் திடீர் விபரீத ராஜயோகமும், ராகு பகவான் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, புதையல், இன்சூரன்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடியதும், பதவிக்காக காத்திருப்போருக்கு உயர் பதவிகளும், ப்ரமோஷன் இடமாற்றத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் கிடைக்கும். தன்னுடைய 9ஆம் பார்வையால் திக்பலம் பெற்று ராசிக்கு 8ஆம் இடத்தை ராகு பகவான் அமர்ந்த குரு பார்ப்பது குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தும். மிகுந்த யோகங்களை கொடுக்கும் இடத்தில் உள்ளார். லாட்டரி சீட்டில் பரிசு விழுவதும், திடீர் அதிர்ஷ்டங்களும், பெயர் புகழ் மீடியா துறையில் சிறந்து விளங்குவதற்கும் ஏற்ற காலமாக அமைகிறது. வெளிநாடு மற்றும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் சனி பகவான் கொடுக்க உள்ளார். தொழிலில் வியாபாரம் செய்பவர்கள் குரு பார்க்க கோடி குற்றம் விளங்கும். அஷ்டமஸ்தானத்தில் இணைந்துள்ள ராகுவினால் பங்குச்சந்தையில் மிக கடினமான போற்றி போட்டு மிக அளப்பரிய சக்தியால் வெற்றியை சந்திப்பீர்கள். கலைத்துறையினருக்கும் இந்த வருடம் சிறந்த வருடமாக உள்ளது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கட்சி, கல்வி, செல்வாக்கும் அரசியலில் கொடிகட்டி பிறப்பார்கள். மாணவ மாணவிகள் இந்த புத்தாண்டில் நல்ல பதவி பட்டங்கள் வாங்கி மென்மேலும் மேற்கொண்டு படிக்க நினைப்பவர்கள் நல்ல இடத்தை அடைவார்கள். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் கால்நடையில் மிக சிறந்த அபிவிருத்தி ஏற்படும். பெண்மணிகளுக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியம் ஏற்படும். நெருங்கிய உறவினர் வகையிலும் கோவில் குளம் சென்று வருவார்கள். குழந்தை பாக்கியம், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். பரிகாரமாக நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை என்று சென்று நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபட சிறப்பு ஆகும். குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் சென்று குரு பகவானை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்து வருவதும் மிக சிறந்த பலனை பெறும். தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் கொந்தலாம்பிகை தாயாரை திட்டை சென்று அங்கு ராஜகுருவாக இருக்கின்றார், அவரை வணங்கி வருவதும் மிக சிறந்த பலனை தரும். ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை வணங்கி வருவதும் மிக சிறந்த பலனை தரும். குருவித்துறையில் உள்ள குரு பகவானை வணங்கி வருவதும் மிக சிறந்த பலனை தரும். பொதுவாக இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மை அளிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட நிபுணர் கிருஷ்ணானியம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9 செல் நம்பர் 9790640171
வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. இந்த வருடம் குரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தையும், சிறந்த பதவிகளையும், பட்டங்களையும், விபரீத ராஜயோகத்தையும், கோடீஸ்வர யோகத்தையும் தரும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜாதகம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜாதகம், ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், ஜாதகம் எழுத பார்க்க தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். இனிய குரு பயிற்சி பலன்கள் கடகராசி நேயர் அன்பர்களுக்கு நற்பவி உண்டாகட்டும்.